தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வந்து டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போயிருக்காரு. அமித்ஷாவை சந்திச்சுன்னு பேசியிருக்காரு. அவர் ப்ரெஸ் மீட்டில் குறிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு ஒரு கருத்தை வேறு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பார்க்கும்போது கூட்டணியில் தான் வருவாங்க அப்படின்னு இப்போ அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது. கூட்டணி அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் கூட்டணி வேறு கொள்கை வேறுங்கிறார்ல. கொள்கைன்னு ஒருவர்த்திடம் இருந்தால் தான் இது வேறு இது ஒன்றுன்னு சொல்ல முடியும். அவர்களிடம் கொள்கை எதுவுமே இல்லை. அண்ணாவின் கொள்கை, திராவிட கொள்கை, பெரியார் கொள்கை எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அவரே ஆரியம் திராவிடம்னா யாராவது படித்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு அவரே கொடுத்த வாக்குமூலம் தான் அது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவரிடம் போய் நீங்கள் வந்து கொள்கை கூட்டணியாக பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் தரணுங்கிறதுக்காண்டி அவர் எங்கள் கொள்கை பிஜேபி எதிர்ப்பான கொள்கை எனக்கு கூட்டணி வைக்கிறோங்கிறாங்க. அதுலேயே எனக்கு நான் முரண்படுறேன். பிஜேபிக்கு எதிரான கொள்கை என்று இவர்களுக்கு ஒரு கொள்கை இல்லைங்கிறது எடப்பாடி அவர்களுக்கு இல்லை. அதை தான் அவர் வந்து காட்டுகிறார். கண்டிப்பாக பாஜகவுடன் தான் கூட்டணி. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. பாஜக இருக்கின்ற அணியில் அதிமுக இருக்குது. அந்த அளவுக்கு போயிடுச்சு, தனது வீரியத்தை இழந்துருச்சு. சீட்டு கூட இனி அவங்க சொல்கிறது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 137 சீட்டு எனக்கு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், மீதி 100 சீட்டு மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு கூட சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதில் தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் நான் கொடுத்துக்கிறேன், மீதி 100 சீட்டு மட்டும் நீ எடுத்துக்கோங்கிற மாதிரி கூட அமித்ஷா கட்டளைப்படி இங்கே செயல்படுவாங்கன்னு தாங்க தான் தெரியுது. அப்படி தான் போகும். இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணியே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை அடிக்கடி அவர் வந்து பேச. ஆமாம். அப்புறம் அந்த கருத்து வந்து இப்போது அது முரண்படுதில்லை. இது எப்படி? இல்லைங்க, இவங்க வந்து இப்போ கேட்டிங்கன்னா அண்ணாமலையுடன் மட்டும்தான் முரண்பாடு அப்படிங்குவாங்க. இந்த கேள்விக்கு நம்ம தோழர்கள், எஸ்டிபிஐ தோழர்களிட தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவங்க எடப்பாடியை நம்பின போது எல்லாருமே வச்ச விமர்சனம், ஏங்க இவங்க பிஜேபியோட தாங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஏங்க போய் ஆதரவு தரீங்கன்னு கேட்டாங்க. அதனால் இந்த கேள்வியை நீங்கள் எஸ்டிபிஐ தோழர்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க வேகமாக திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளையும் பார்த்து இஸ்லாமியர்களுக்கு இவ்வளோ அநீதி நடக்குது இந்த திமுக கூட்டணியில், கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் வாய் மூடி இருக்கீங்க, ஆனால் எடப்பாடியார் இஸ்லாமியர்களின் பாதுகாவலங்கிற மாதிரிலாம் சொன்னபோது நம்ம பலர் சொன்னோம், தோழர் இல்லை தோழர் எடப்பாடியார் நம்ம. இப்போ தமிழ் அன்சாரி அங்கேருந்து வந்துட்டார். அவர் இப்போ இந்த கூட்டணியை ஆதரிக்கிறார், திமுக கூட்டணியை. அதனால் எடப்பாடியே இஸ்லாமியர்களின் காவலன், தலித்துகளின் பாதுகாவலன், அவர் ஆட்சியில் பெண்களுக்கு எதுவும் நடக்காது, இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவர்களை பார்த்தா நீங்கள் இந்த நேரத்தில் போய் கேட்கணும், என்னங்க அவர் ஏதோ முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருப்பார், பிஜேபியோட வைக்கவே மாட்டான்னு சொன்னீங்களே அப்படின்னு அவர்களிடம் தான் அந்த கேள்வி கேட்கணும். அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இல்லை, இந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு கூட வந்து உட்கட்சி பூசல் இருக்குது, எடப்பாடியார்களுக்கு வந்து அழுத்தம் தர்றாங்க, முன்னாள் அமைச்சர்களே வந்து அழுத்தம் தர்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்குது. இல்லைங்க, இவரிடம் பிரச்சனை இல்லாமல் இவ்வளோ தூரம் நடக்காதுங்க. முழுக்க இயக்கிறது அவங்க தான். அதான் சொல்கிறேன், கூட்டணி வைக்கணுமா வேணுமாங்கிறதையே அமித்ஷா தான் தீர்மானிக்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக அவங்க அறிவிப்பாங்களாங்கிறதே டவுட்டு. இவர் அந்த கோரிக்கையை மட்டும் தான் டெல்லியில் வச்சுருக்காருங்கிறாங்க. பாஸ் எல்லாம் இருக்கட்டும், சிஎம் கேண்டிடேட்டாக என்னையே திருப்பி சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்கு செங்கோட்டையன், வேலுமணி, தினகரன், ஓபிஎஸ் நிறைய சாய்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களாம் பிஜேபி கண்ட்ரோலில் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறாங்க. இவர் மறைமுகமாக இருக்கிறார், அவங்க வெளிப்படையாக இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள திருப்பி இது பண்ணிடாதீங்க, அந்த டெம்போவை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும், சிஎம் கேண்டிடேட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு அந்த கோரிக்கையை தான் அவர் 1.5 மணி நேரத்தில் பேசியிருப்பார். வேறு என்ன தொகுதி மறு சீராய்வை பரிசீலிங்கன்னு சொல்ல போகிறாரா? மும்மொழி திட்டத்தை ஒருபோதும் தமிழகம் ஏற்காது, அதிமுக மன்னிக்காதுன்னு சொல்லியிருக்க போகிறாரா? இன்றைக்கி நகர்ப்புற தேசிய பேரிடர் மேலாண்மை மசோதா ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து நகர்ப்புற மேலாண்மை திட்டம்னு கொண்டு வந்து மாவட்ட அடிப்படையில் மேலாண்மை குழுக்கள் செயல்பட்டதெல்லாம் கலைச்சிட்டு இப்படி ஒற்றை மையமாக கொண்டு வர போகிறாங்க. இது மாநில சுயாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து. மாநிலத்துக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. நம்ம சுற்றுச்சூழல், நம்ம பேரிடர் குறித்து தீர்மானிக்கிற இடத்துல மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு இருக்கும். ஆனால் அந்த குழுக்களுக்கான செலவு மட்டும் நம்ம பண்ணணும். செலவை மாநில அரசு பண்ணணும், மத்திய அரசு எதுவும் பண்ணாது. ஆனால் அதிகாரம்லாம் டெல்லிகிட்ட இருக்கும். இப்படியாக உயிரோடு விளாட்றாங்க. சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை, ஏற்கனவே பேரிடருக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் தரதில்லை. இவ்வளோ மக்கள் பிரச்சனை அதை மக்கள்னா தான் கேட்குறேன். நகர்ப்புற தேசிய பேரிடர் மேலாண்மை மசோதாவை திரும்ப பெற சொன்னாரா? வக்பு மசோதா பற்றி பேசினாரா? இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மறு தொகுதி சீரமைப்பு பற்றி பேசினாரா? என்ன போய் சாராயம் குடிக்கிறாங்க, திமுக ஆட்சியில் மது இருக்குங்கிறாங்க, அது அதிமுக ஆட்சியிலேருந்து தான் இருந்தது. பாஜக ஆட்சிக்கு சொல்ல என்ன தகுதி இருக்குது? மதுவை பற்றியோ, பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ, தலித் மக்கள் பாதுகாப்பு குறித்தோ, சிறுபான்மை பாதுகாப்பு குறித்தோ, சட்டம் ஒழுங்கு குறித்தோ, குற்றம் அதிகரிப்பது குறித்தோ பாஜக என்ன அடிப்பில் பேசலாம்? அவங்க ஆளும் மாநிலத்தை பார்த்துட்டு இவங்க எப்படி தமிழ்நாட்டை பற்றி கேட்கலாம்? யார்கிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நகைச்சுவையான விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனைலாம் கிடையாது. என்னையே சிஎம் கேண்டிடேட்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்றிருக்காரு. அமித்ஷாவும் கொஞ்சம் கோவத்தில் இருக்கார். இடையில கொஞ்சம் நீ ரொம்ப ஓவராக பேசினில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் டீல் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். ஆனால் அலைன்ஸ், அதான் சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்காங்க அவங்க, கவனிச்சிங்களா?
அதிமுக பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடியும் இருப்பார், டாக்டர் கிருஷ்ணசாமி இருப்பார், ஜான் பாண்டியன் இருப்பாருங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. அதனால் அவ்வளோதான், ஜான் பாண்டியன் மாதிரி எடப்பாடியும் எங்கள் கூட்டணியில் இருக்கிற நபர்கள் அவ்வளோதான். அதிமுக தீர்மானிக்கிற இடத்துல கூட இல்லை அப்படிங்கிறது தான் டெல்லி சந்திப்பு கொடுத்தது.